ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வெறும் 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு. குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரீசெண்டாக இதை அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த சாப்பர் வாங்கியிருந்தேன் இல்லையா, போன வீடியோவில் காமிச்சிருந்தேன். அது கூட சேர்த்து தான் அதை வாங்கினேன். இது ஒரு 3 months யூஸ் பண்ணிட்டு தான் நான் ரிவ்யூ போடுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து 3 ஸ்பீட் இருக்குது. நம்ம எக்கும் பீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஹாட் சாக்லேட், அப்புறம் வந்து டல்கோனா காஃபி, இந்த மாதிரி வித்தியாசமான காஃபீஸ் மேக் பண்ணுறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் மெயினாக இந்த காஃபி இது பண்ணுறதுக்காக தான் இதை வாங்கினேன். இதில் ஒரு க்யூட்டான ஸ்டாண்டு வருது. அதுவும் இல்லாமல் காஃபியில் மேலே நம்ம டெக்கரேட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு 2 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த பழமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இது கூட 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபியை இன்றைக்கி என்னோடய பாப்பா தான் செய்கிறா. நான் அவளுக்கு கூட ஹெல்ப் தான் பண்ணுறேன். குழந்தைங்க கூட இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோ சுலபமான ரெசிபி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 கப் போல் பால் சேர்த்துக்கலாம். 2 முட்டைக்கு 1/2 கப் அளவு பால். இப்போ இந்த பீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு மேலே வச்சிங்கன்னா ஃபுல்லாக தெரிக்கும். அதனால் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இது நல்லா பீட் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி எக்கு பால் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் உருக்கி வச்சிருக்கிற நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டர் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கப், அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை உருக்கி வச்சிருக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவு கோதுமை மாவு, 2 முட்டைக்கு 1/2 கப் அளவு கோதுமை மாவு. இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இதெல்லாம் சேர்த்துட்டு இனிப்புக்கு ஒரு 1/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை. இந்த நாட்டு சர்க்கரையோட அளவு வந்து உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை மாவு பதத்தில் இருக்கணும் இது. பாருங்க, இதுதான் இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ கல் இந்த மாதிரி நல்லா சூடானதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 கரண்டி, சின்ன கரண்டிக்கு 2 கரண்டி அளவு மாவு ஊற்றிட்டு இதில் பட்டர் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றிட்டு லைட்டாக இதை வந்து பபுள் ஆகும். அதுக்கப்புறம் இதை திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பேன் கேக் நமக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து இதை நான்ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா இன்னும் கூட சாஃப்டாக சூப்பராக இருக்கும். முக்கியமான ஒரு நோட் என்னென்னா, இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 to 15 minutes அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அப்படின்னா பேன் கேக் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்குனாலும் சரி, லஞ்ச் பாக்ஸுக்குனாலும் சரி, மார்னிங் டிஃபனுக்குனாலும் சரி, எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் லைட்டாக தேன் விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நிறைய சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் யாராவது செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஒரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.